Hi friends, welcome to Cookie Cooker Life. ஸோ இப்போ பார்க்க போகிற ரெசிபி சின்ன வெங்காயம் ஊத்தாப்பம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை வந்து நல்லா ரவுண்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைஸில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. எல்லா வெங்காயத்தையும் இதே மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் வந்து சூடாகட்டும். குட்டி குட்டியாக வந்து நீங்கள் ஊத்தாப்பத்துக்கு வந்து மாவு ரவுண்டாக ஊற்றிக்கோங்க. இதை விட இன்னும் கூட சின்ன சைஸில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இது விடவும் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக ஊற்றிக்கலாம், அழகாக இருக்கும். ஸோ இது வந்து கிட்ஸ் ஸ்பெஷல். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையே இல்லை. இப்போ நம்ம ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அழகாக இது மேலே அடுக்கிக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து மினி பீஸா மாதிரி இருக்கும். இது கூட வந்து நீங்கள் கேப்சிகம் கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க. சீஸும் துருவி அதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிங்க அப்படின்னா மினி பீஸா மாதிரி செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன ஊத்தாப்பமாக தான் போடுறோம். இதுக்கு மேலே வந்து வீட்டிலையே வந்து இட்லி பொடி வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இப்போது ஆனியன் எல்லாமே வந்து அடுக்கி வச்சாச்சு. இதுக்கு மேலே இட்லி பொடி அப்படியே எடுத்து தூவிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையே இல்லை. இந்த இட்லி பொடி இருக்கிறதுனால அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லை கீ இருந்தது அப்படின்னா கீ கூட போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சைடு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடில் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா அந்த ஆனியன் நல்லா முறுமுறுன்னு ஆகும். சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஒரு சைடு வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், ஒரு சைடு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கே நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது நல்ல ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான். ஸோ இப்போ 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். வேணும் அப்படின்னா நீங்கள் ஆனியன் சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். நல்ல டேஸ்டியான இந்த ரெசிபியை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.